கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தலைப்பு இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற கர்த்தர். சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 25 வசனம் 28 அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அக்சம் தேசத்து பண்டைய காலத்து மக்கள் பருவ காலங்களிலே வீசக்கூடிய புயல் காற்றை லாபகமாக பயன்படுத்தி அவர்கள் அந்த புயல் காற்றை லாபகமாக பயன்படுத்தி தங்களுடைய படகுகளை இயக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள். இந்த அக்சம் தேசம் இப்பொழுது இருக்கிற எத்தியோப்பியாவை குறிக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளை நாம் தடைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போவது உண்டு. அது நமக்கு காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி மனம் கசந்து கொள்வது உண்டு. ஆனால் இந்த பண்டைய கால மக்கள் புயலை, அந்த பருவ நாட்களிலே பெய்யக்கூடிய மழை, வீசக்கூடிய கடுங்காற்று, அந்த புயலை லாபகமாக பயன்படுத்தி பயணம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனையில கர்த்தர் நமக்கு வழியை உண்டு பண்ண வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இன்னொரு செய்தியை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புயல் வீசுகிற நாட்களிலே, புயல் காற்று வீசக்கூடிய நாட்களிலே இந்த பறவைகள் அதிகமாக வானத்தில் பறப்பதை நம்மால் பார்க்க முடியாது. காரணம், புயலுக்கு அஞ்சி சின்ன சின்ன பறவைகள் அவை பறப்பது இல்லை. ஆனால் இந்த புயலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பறவை உண்டானால் அது கழுகு. புயல் வீசும் பொழுது இந்த கழுகானது உயரே பறந்து இன்னும் தன்னுடைய செட்டைகளை விரித்து அடித்து லாபகமாக அவை உயரே எழும்பும். அப்படியாக மற்ற பறவை இனங்கள் இந்த புயலிலே பறக்க பயப்படுகிற வேளையிலே இந்த கழுகானது அந்த காற்றையே தனக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி அது மேலே எழும்புகிறது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளிலே, உங்கள் போராட்டங்களிலே ஒரு வழிவாசலை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். பிரச்சனையின் மத்தியிலே அவர் உங்கள் கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் நடத்துகிற விதத்தை ஒரு சாதகமான சூழ்நிலைகளை மாத்திரமல்ல, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாத்திரம் கர்த்தரை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. நீங்கள் அறியாத வழியிலே, உங்களுக்கு பாதை தெரியாத வேலைகளே, இதனுடைய முடிவு என்ன என்று நீங்கள் யூகிக்க முடியாத சூழ்நிலைகளும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு படகுல ஏறி அவர் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்படியாக புறப்படுகிறார். அப்படி அந்த படகுல பயணிக்கின்ற வேளையிலே அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8 அதிகாரம் 24 அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. A great storm, பெருங்காற்று உண்டாயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 4:37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. A great windstorm. அது மாத்திரமில்லை, லூக்கா 8:23 படகு ஓடுகையில் அவன் நித்திரையாயிருந்தான், அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் என்று வாசிக்க முடியும். A windstorm. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, படகை முழுகத்தக்கதாக, அந்த படகு முழுகத்தக்கதாக கடலிலே பெருங்காற்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பம் என்கிற இந்த படகுல பலவிதமான காற்றுகள் வீசக்கூடுகிறது. இங்க பார்க்கிறோம் பெருங்காற்று. இரண்டாவதாக a great windstorm, பலத்த சுழல் காற்று. மூன்றாவதாக கடலில் பார்க்கிறோம் சுழல் காற்று, a windstorm. இப்படி பலவிதமான காற்றுகள் வீசுகிற வேளை படகு முழுகுகிற நிலைமையை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த படகுல இருந்த சீஷர்கள் பயந்து அவிசுவாசமாய் அவர்கள் புலம்புகிறதை, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூப்பிடும் அளவுக்கு அப்படி விசுவாசத்தில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இயேசு இருக்கிற படகுல தான் இந்த சீஷர்களும் பயணம் செய்கிறார்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பெருங்காற்று வீசட்டும், எப்பேற்பட்ட பலத்த சுழல் காற்று வீசட்டும், எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, படகு முழுக வேண்டிய நிலை வந்திருக்கிறது தான். ஆனால் அந்த படகிலே கர்த்தர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. காரணம், சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நம்முடைய கர்த்தர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் பொழுதெல்லாம் அதை அதட்ட, அதை அமைதிப்படுத்த கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எந்த படகு முழுகிறது என்று சொன்னார்களோ அதே படகுல தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயந்து போயிருக்கீங்களா? திகைத்து கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, என் வாழ்க்கை என்னும் படகு முழுகிற நிலைமையில வந்திருக்கு, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையில பிரச்சனையை பார்க்கிறேன், கண்ணீரை தான் நான் பார்க்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுகி விடுமோ என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சீஷர்கள் இயேசு இருந்த அதே படகுல தான் பயணம் செய்தார்கள். ஆனால் அவிசுவாசத்தோடு அவர்கள் பயந்தார்கள். அங்கே வேதம் சொல்கிறது, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, சீஷருடைய அவிசுவாசத்தை கண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலைகளில் கர்த்தர் உண்டு. உங்கள் படகுல கர்த்தர் இருக்கும் பொழுது, உங்கள் படகுல கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது, நிச்சயம் அந்த படகு மூழ்கி போக அவர் விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் கர்த்தர் நடத்துகிறார் என்று நினைக்காதீங்க. உங்கள் பிரச்சனையின் வேலைகளே, உங்கள் போராட்டத்தின் வேலைகளே, உங்கள் உபத்திரத்தின் வேலைகளே அந்த படகுல கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, சீஷர்கள் சென்று அந்த படகு முழுகுகிற நிலைமை, அந்த கடல் கொந்தளிக்கிறதை பார்த்து அவர்கள் பயந்து திகைக்கிற ஒரு நிலைமை. ஐயரே, மடிந்து போகிறோமே, இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளையே, அதே படகுல இருந்த இயேசு அமைதலோடு இருந்தார். அவருக்குள்ளே பயம் இல்லை, அவருக்குள்ளே எந்த பதற்றமும் இல்லை. அவருக்கு தெரியும், காற்றையும் கடலையும் ஒரே ஒரு வார்த்தையினால் அதட்டக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கூட இருந்த சீஷர்கள் தான் இயேசுடைய வல்லமையை மறந்து போனார். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பின கர்த்தர், வியாதிகளை சுகமாக்கின கர்த்தர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே குறைந்து போனது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு முறை பவுலை கூட்டி சென்ற அந்த படகு, கப்பல், ராயனுக்கு முன்பதாக பவுல் நிற்க வேண்டும். அப்பொழுது சிறை கைதிகளோடு பவுலையும் கூட்டி செல்லுகிறார்கள். அப்பொழுது ஈரோ கிளிதோன் என்னும் பெருங்காற்று வீசினது, கப்பல் உடைந்தது. ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி கப்பல் சேதமும் அன்றி ஒருவனுக்குள்ளும் பிராண சேதம் ஏற்படாது. நான் ஆராதிக்கிறவரும் நான் வணங்குகிறவரும் எனக்கு தரிசனமானவராக கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி தைரியமாய் தன்னுடன் இருந்த அந்த கப்பலிலே பயணம் செய்தவர்களுக்கு எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்கிறார். பவுலுடைய வார்த்தை கேட்ட பிறகுதான் அவர்கள் ஆகாரங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது, உங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. உங்க படகு முழுகி போக கர்த்தர் விடுகிறதில்ல. உங்க வாழ்க்கை என்னும் படகு முழுகி போக கர்த்தர் விடமாட்டார். ஒன்னே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், உங்க வாழ்க்கை என்கிற படகுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கை என்கிற படகுல, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்கிற படகுல கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயம் உங்க பிள்ளைகள் முழுகி போக அவர் விடுகிறதில்லை. அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொந்தளிக்கிற உங்க வாழ்க்கை பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கீங்க, போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கீங்க,
ஏமாற்றங்களையே பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஐயோ, என் படகு முழுக போகிறது, நம்பினவர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள், வாங்கினவர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி அநேக துன்பத்தின் பாதையில கடந்து வருகிற தேவ பிள்ளையே, உங்க படகுல இயேசுக்கு இடம் உண்டா? இயேசுவை நோக்கி கூப்பிட உங்களுக்கு மனம் உண்டா? உங்களுக்கு மனம் உண்டா இருக்குமானால் வழி பிறக்கும். இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி அவர் பேசினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அநேக விசுவாச வீரர்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்த விசுவாசம். சிங்கங்களின் வாய்களை கட்டும்படியாய், அக்கினி ஜுவாலைகளை அணைக்கும்படியாய், அக்கினி ஜுவாலைகளுக்கு தப்பிக்கும்படியான ஒரு வல்லமை வெளிப்பட்டது. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் உங்கள் இக்கட்டுகளிலிருந்து, உங்க கண்ணீரிலிருந்து, உங்க உபத்திரவத்திலிருந்து, உங்க பாடுகளிலிருந்து விடுவிக்கிறவர். அவர் விடுதலை நாயகன். அல்லேலூயா. அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அது ஒன்று பிரதானமாக நான் சொல்லுகிறேன். அவர் விடுதலை நாயகன், அவர் விடுவிக்கிறவர், அவர் சுகமளிக்கிறவர். அன்பான தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட இக்கட்டுகளில் இருந்தாலும், உங்க சொத்தெல்லாம் கடனுக்கு போட்டு இருக்கீங்க, முழுகிற நிலைமை வந்திருக்கு, உங்க வருமானத்தெல்லாம், உங்க பணத்தெல்லாம் பிஸ்னஸ்ல போட்டு இருக்கீங்க, முழுகிற நிலைமைக்கு வந்திருக்கு. எப்படி அன்றைக்கு அந்த படகு முழுகிற நிலைமைக்கு வந்ததோ அதே போல முழுகி போகிற நிலைமையில இருந்து கொண்டிருக்கீங்க. விசுவாசத்தோடு நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள். அவர் எழுந்துவார், அவர் எழுந்து வருவார். அவர் அற்புதங்களை செய்யும்படியாய் உங்களுக்காக எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினவர். அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் முழுகிற நிலைமையில இருக்கிற உங்க குடும்பத்தை மீட்டு எடுப்பார், உங்க பிஸ்னஸை மீட்டு எடுப்பார். முழுகிற நிலைமையில இருக்கிற உங்க வீட்டின் காரியங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. விசுவாசத்தோடு நான் வாக்குத்தத்தங்களோடு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இக்கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார், பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவிக்கிறார், போராட்டங்களிலிருந்து அவர் விடுவிக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கிறவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெப வேளையில என்னை வாழ வைக்கும் என்கிற இந்த வார்த்தையில இந்த வல்லமை உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாகிற்று. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருங்காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது, கடுங்காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது, சுழல் காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது. முன்னேற முடியவில்லை, கரையேற முடியவில்லை, கரை சேருவோமா என்று தெரியவில்லை, கலங்கி கொண்டு இருக்கிறார்களாப்பா. அன்றைக்கு சீஷர்கள் இருந்த படகு முழுகிற நிலைமை வந்தது, பயப்பட்டார்கள், கலங்கினார்கள். கர்த்தர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார், ஒரு வழி பிறந்ததப்பா. இன்றைக்கும் அன்பான பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும். உடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, வீட்டின் காரியங்கள், சொத்து முழுகிற நிலைமைக்கு வந்திருக்கு, அதை மீட்டெடுக்க உதவி செய்யுங்க. பிஸ்னஸ் ஒண்ணுமே இல்லாம அடிமட்டத்தில் போய் இருக்கிறது. ஆண்டவரே, அவைகள் மேலே வரட்டும் அப்பா, உயர்த்தப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பிள்ளையுடைய நிலைமை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதா. என்னை வாழ வைக்கும் வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்ற வார்த்தையின்படியாக உங்க வீடுகளிலே வீசிக்கொண்டிருக்கிற எல்லா விதமான கொடூர காற்று நிறுத்தப்படுவதாக, அலைக்கழிப்புகள் நிறுத்தப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமையினாலே உங்களுக்கு சமாதானமும் விடுதலையும் சுகமும் விலையேற பெற்ற ரட்சிப்பும் உண்டாவதாக.
பாவ போராட்டங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.